கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் இந்த மெசேஜை ரெடி பண்ணும்போது ஹேஸ்பட்ட கேட்டேன், அப்பா நான் என்ன பேசணும், அதாவது கூடி வந்திருக்கிறவங்களுக்கு பேசக்கூடாது, அந்த தெய்வ செய்தி அது எனக்காகவே இருக்கணும் ஆண்டவரே. இந்த புது வருடத்துக்குள்ளாக நாங்கள் நுழைந்து செல்கிறோம், நீங்கள் எனக்கு என்ன பாடம் சொல்லித்தரீங்க, உங்கள் வாக்குத்தத்த வசனம் என்னப்பா அப்படின்னு நான் கேட்ட பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, ஆயத்தப்படுத்து அப்படின்னு இந்த 2 வார்த்தையை கொண்டு எனக்கு ஒரு வசனமாக கொடுத்தாங்க. ஒரு சில வசனங்களை கொண்டு தேவன் உங்களோடும் என்னோடு கூட பேசுவாராக. ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் திரியேக தெய்வமே, அப்பா இந்த நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நான் அல்ல, நீரே என்னை மறைத்து பேச வேண்டுமா தாழ்மையோடு கேட்குறோம்ப்பா. இந்த ஒவ்வொரு வசனமும் எங்கள் இருதயத்தில் இந்த வருடம் முழுவதும் கிரியை செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானோட மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு எப்பொழுதும் ஆண்டவரை உங்களை பற்றி பிடித்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ மற்ற சபையில் உங்களுக்கு ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உங்களை பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மீதமான சபையாய் இருக்கிற அங்கத்தினர்களாக இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? அந்த எண்ட் டைமில் நம்ம இருக்கிறோம், அதனால் நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார், நீங்கள் ஆயத்தமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானாய் இரு. இந்த வசனம் படித்த உடனே சரிப்பா நீங்கள் என்ன ஆயத்தப்படுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறீங்க, எனக்குன்னு ஒரு கூட்டமோ ஜனக்கூட்டமோ என்கிட்ட இல்லையே, நான் யாரை ஆயத்தப்படுத்துறது அப்படின்னு ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்னோடு கூட பேசின காரியம் என்னென்னா, உங்கள் குடும்பத்தினர் தான் உனக்கு கூட்டம், உன்னுடைய சபை அங்கத்தினர், விசுவாசிகள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், இவங்க எல்லாரும் ஒருத்தராக எடுத்துட்டாலே ஒரு கூட்டம் ஆயிரும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உனக்கு ஜனக்கூட்டம், அவங்கள நீ ஆயத்தப்படுத்து அப்படின்னு தேவன் என்னோடு கூட பேசினார். அவங்கள ஆயத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, அவங்களுக்கு நீங்கள் கார்டியனாக இரு அப்படின்னு சொல்லிட்டார். அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. நான் ப்ரிப்பேர் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்காண்டவரே, என் ஜனக்கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு நான் கார்டியனாக இருக்கணும்னா நான் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும், எப்பொழுதும் நான் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளையாக நான் இருக்கணுமே. அவங்க ஒரு கார்டியன் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது அங்கே ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா முதல்ல கார்டியன்ட்ட தான் வந்து கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதுபோல் நான் என் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு மனசோர்வு, ஒரு துன்பம், கஷ்டம்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நான் தள்ளப்படுவேன். ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா, நான் ஆயத்தப்பட முடியும், தட் இஸ் ஓகே, ஆனால் ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு காவலனா நான் எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் அருமையாக என்னோட கூட வசனங்களுக்குள்ளே பேசினார். உங்களோட கூட நிச்சயமாய் இன்றைக்கு பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்டார், நீ ப்ரிப்பேர்டாக இருக்கிறியா அப்படின்னு. இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனம் நிச்சயமாய் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் இந்த வசனம் வாசித்த பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு. அது மாத்திரமல்ல, இந்த 2024 அநேக நம்மளுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், நிறைய பேருக்கு நெகட்டிவாக நடந்திருக்கலாம். ஆன் தி அதர் சைட் நிறைய பேருக்கு பாசிட்டிவான விஷயங்கள், ஆண்டவர் நிறைய மிராக்கிள் செஞ்சுருக்கலாம், நன்மையான காரியங்களை செஞ்சுருக்கலாம், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கலாம், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்கலாம், இப்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சுருப்பாங்க. ஆனாலும் நெகட்டிவாக நடந்த நம்மளுடைய ஒரு சில பேருக்கு எப்படி இந்த 2025க்குள்ளாக கடந்து செல்வது, உங்களுக்கு இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸுக்கும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அந்த கேள்வி எல்லாத்துக்குமே இந்த வசனம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கும். உங்களுடைய எல்லா ஷட் டோர்ஸுக்கும் இது ஒரு ஓப்பன் கீஸாக இருக்கும் அப்படின்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17-18. 1 தெசலோனிக்கேயர்
5ஆம் அதிகாரம் 16, 17, 18. இந்த அதிகாரம் நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீ டைமில் நிச்சயமாக நீங்கள் இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும் போது நிறைய ஆண்டவர் வந்து நம்மளோட கூட பேசுகிறத நம்மளால் உணர முடியும். ஆறுதலான வசனங்கள் இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஃபஸ்ட்டு வசனம் பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஃபஸ்ட்டு இதுலேயே நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆண்டவரே, நான் ப்ரிப்பேர்டாக இல்லைப்பா. இந்த 2024 நம்ம எல்லாருமே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்படி தானே? சந்தோஷமாக இருப்போம் அவ்வப்பொழுது, பட் நாட் ஆல்வேஸ். எப்பொழுதும் நம்மளால் சந்தோஷமாக இருந்திருக்கவே முடியாது. அடியேனும் அந்த சூழ்நிலைகளை தான் நான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் அது சாத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு வசனத்தை ரொம்ப ஆணித்தரமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அப்போது நிச்சயமாக நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம துன்பத்தில் இருக்கும் போதும் கஷ்டத்தில் இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர்கிட்ட போய் அந்த காரியம் என்ன என்று நம்ம சரி செஞ்சு பார்த்துக்க மாட்டோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்ப்பா இந்த பிரச்சனை எனக்கு, ஏன் இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எனக்கு வந்துச்சு, இந்த நண்பர்கள் ஏன் என்னை விட்டு போனாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ பகை விரோதம் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் சத்தத்தை கேட்குறோமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, ஒரு வியாபாரி என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய பொருட்களை எடுத்து விற்கிறதுக்கு போனாராம். ஸோ ஒவ்வொரு நாளும் போனாராம். ஒவ்வொரு நாளும் அவர் திரும்பி வரும்போதும் ஒன்றுமே விற்காமையே வீடு திரும்பினாராம். அப்போ வந்து அவங்க மனைவி பார்த்து கேட்டாங்களாம், எப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் திங்ஸ் விற்க போகிறீங்க, ஆனால் பொருட்களை அப்படியே நீங்கள் கொண்டு வரீங்க, நீங்கள் விற்கவே மாட்டீங்களேப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா எனக்கும் தெரியல, நானும் இந்த சைக்கிளை மிதிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொருட்களெல்லாம் சுமந்துக்கிட்டு நான் அவ்வளோ கத்தி கத்தி விற்கிறேன், ஆனால் ஒருத்தர் கூட வந்து வாங்க மாட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப வியாகுலப்பட்டாராம். அப்போது அடுத்த நாள் அவங்க மனைவி என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய துணைவியாரை வந்து கூப்பிட்டாராம். என்னங்கன்னு கூப்பிட்ட உடனே அவர் காதில் விழாமே போனாராம். அப்போ ஈவினிங் மறுபடியும் திரும்பி வந்தோடனே, அப்பா நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை, எதுக்கு என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டப்ப, உங்களுடைய காதில் போடுற செவிட்டு மிஷினை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்கப்பா. ஸோ இதனால தான் உங்களுக்கு வியாபாரம் நடக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன தான் கூக்குரல் இட்டாலும் மக்கள் வந்து கூப்பிட்ற சத்தம் உங்களை கேட்காதனால தான் யாரும் வந்து பொருட்கள் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். ஸோ இது போல் தான் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் இருக்குது. இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்கப்பா, இந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்துங்க, பகைகள் விரோதங்கள் கோபங்கள்லாம் நாங்கள் இருக்கிறோம், சமாதானத்தை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதே போல் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்தோம்னா, அதில் வந்து ஆதாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 3, 9, 10 2 வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். சரி, இந்த வசனத்துலையும் நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்மளோட குறைகளை நம்ம சொல்கிறதே இல்லை. இங்கே ஆதாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து பழத்தை சாப்பிட்டு அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் நிர்வாணியாய் ஒளிந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர்கிட்ட அவர் வந்தவுடனே சொன்ன ஒரு பதில் என்னென்னா, நான் நிர்வாணியாக இருந்து ஒழித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரே கண்டி. நான் அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் நான் நிர்வாணியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம பரம தகப்பன் என்ன பண்ணாங்கன்னா, நீ நிர்வாணியாக இருக்கிறவன்னு சொன்னது யார், நான் சாப்பிட வேணான்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டாயோ அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கேட்குறாங்க. ஸோ அநேக நேரம் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ராப்ளம்ஸை கொண்டு போகிறோம், ஆனால் அந்த மிஸ்டேக் பண்ண நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசாத சொல்லாத பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம். இப்படி நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கிறது. அதனால் அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுற அந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், சரி செஞ்சுக்கணும். அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எப்பொழுதும் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுலேயும் அப்போ ஆண்டவர் என்னோட கூட பேசின ஒரு விஷயம் என்னென்னா, நிச்சயமாக நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். எப்போன்னா நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது. அப்போது இதுதான் இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம். 2025க்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோன்னா என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கொடுங்கப்பா, சமாதானம் கொடுங்கப்பா, செல்வாக்கை கொடுங்கப்பா, நல்ல நண்பர்களை கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா we are almost in the end time. காட் சீக்கிரம் வரப்போகிறாங்க. மத்திய 24 என்ன போட்டிருக்கு, அன்பு தணிஞ்சு போகும். நோவா காலத்தில் நடந்தது போல் இந்த காலத்தில் நடைபெறும். அப்போது நம்மளுக்கு இனிமேட்டு சஞ்சலமும் தவிப்பும் தான். சமாதானம் சமாதானம் என்று கூறி பிரசங்கிப்பவர்களுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவரே என்ன நடந்தாலும்ப்பா, மரணமே நேரிட்டாலும் there is always hope in Christ. உங்களுடைய சன்னிதானத்தை விட்டு, உங்களுடைய அந்த ஜெப நேரத்தை விட்டு நாங்கள் பிரியாத பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்றதே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். சரி, அப்போ அடுத்த வசனம் பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்துலேயே அடுத்த பகுதி. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அடுத்த பகுதி. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது இந்த வசனம் வாசித்த உடனே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் என்ன கேட்போம், ஆண்டவரே உங்களோட சித்தம் என்னப்பா, இன்றைக்கி நான் அங்கே போகலாமா, இப்படி பேசலாமா, இப்படி நான் நடந்துக்கலாமா, உங்களோட சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் வைக்கும் போது உங்களுடைய சித்தத்தின்படியே நான் நடந்துக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய சித்தமே. இந்த ஹோல் பைபிள்லேயே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னது, இந்த 3 தான். தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய இலக்காக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவராய் ஒவ்வொரு நாளும் இருந்தாங்க. அப்படி தானே? ஓய்வு பள்ளி பாடத்தில் கூட நம்ம வாசித்தோம். யோவான் பகுதியில் சமாரி ஸ்திரீக்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கும்போது சிஷ்யர்கள் போஜனத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க, இது என்னுடைய போஜனம் அல்ல, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஏசப்பாக்கு இருந்த என்ன சித்தமோ அதேபடி நம்மளும் ஆண்டோட சித்தம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த 3 தான், இந்த 3 வசனம் தான். என்ன நேர்ந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை செலுத்துகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவேன். சரி, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சரிப்பா இதெல்லாம் சரிதான், ஆனாலும் பிரச்சனை வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டப்ப, பிரச்சனைகள் எதனால் வரும் அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயத்தில் தான் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளமே வரும். என்னென்ன பிரச்சனை பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒன்று, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா சமாதானம் இல்லாமல் நம்ம சக மனிதர்களோட இருக்கிற உறவு, ஒரு பகைகள் விரோதங்கள் அப்படின்னு. இதுதான் மெயின் ப்ராப்ளம் நம்ம எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, 80% இந்த பிரச்சனை என்னால் தான் வருது. இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நிச்சயமாக நான் ஒரு உழைக்காத பிள்ளை, கடினமான உழைக்காத பிள்ளையாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்குகிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மளுக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கடன் கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்மள அநேக பேர் என்ன பண்ணுறோம், துணிஞ்சு கடன் வாங்குகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன வருது, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெல்த் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சிக்னஸ் வருது. ஹெல்த்தியாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துள்ள ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் அந்த டாக்டர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் ஹெல்த்தியாக வாழ முடியும். 3வது பிரச்சனை என்னது, சக மனிதர்களோட நல்ல உறவு. ஏன் அது இல்லை, எப்போவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்போம்ல, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என்னுடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள்னால தான் நம்மளுக்கு என்ன வருது, பகைகள் விரோதங்கள் கோபங்கள் நம்மளுக்கு வருது. ஸோ ஆண்டவர் நம்ம உங்களை என்னையும் பார்த்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 கற்பனைகளையும் ஹெல்த் பிரின்சிபல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 80% ப்ராப்ளம் உங்களால் வர்றதை கூட நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு
சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஸோ வந்து காடும் ஹீஸ் நாட் அ காட் ஆஃப், அவர் வந்து டெஸ்ட் பண்ணுற காட் கிடையாது. சோதனைகளை அனுமதிக்கிற தேவன், அவ்வளோதான். அப்போது நம்மளால தான் அந்த 80% வருது. ஸோ அடுத்து 20% என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நம்மளுக்கு அனுமதிக்கிற ஒரு சில சிக்ஷைகள். அதுவும் எதுக்காக பாருங்களேன், நம்மளை மோல்ட் பண்ணுறதுக்காக தான். அவரை போல் நம்மளை மாற்றுறதுக்கு தான், அவரை போல் சுத்த பொண்ணாய் நம்ம விளங்குறதுக்கு தான் ஆண்டவர் அந்த 20% கூட நம்மளுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ 100% பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளால் ப்ராப்ளம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எப்பொழுதும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்போது அப்படின்னா, நம்ம பிரமாணங்களை கடைப்பிடிக்கும் போதும், நம்ம ஹெல்த் பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் போதும் நிச்சயமாக நம்மளால் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். சரி, அப்படி இருந்தோம், சரிப்பா நான் வந்து தவறி விழுறேன், என்ன பண்ணனே எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே கைவிடுகிற நம்ம தேவனா? நிச்சயமாக எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்மளை தூக்கி சுமக்கிற தேவன் தான் நம்மளோட கூட இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் யோசித்தேன், ஆண்டவர் ஏன் வந்து அவர் மறித்து சிலுவை பாடுமரங்களை சுமக்கிறதுக்கு ஏன் அவர் வந்து மிடில் வரணும்? எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த டைமில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு பார்க்கும்போது, அங்கேயும் அவரோட அன்பு எனக்கு புரிஞ்சிச்சு. கிறிஸ்துவானவர் என் மேலே வைத்திருந்த அன்பு நிமித்தம், நீ இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்காகவும் நான் மறிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசுனதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ சச் அ லவ்விங் காட். நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நம்மளை நிச்சயமாக அரவணைத்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிரச்சனைன்னு வரும்போது என்னை விட்டு ஓடாதீங்க, என்னை விட்டு விலகி போகாதீங்க, அது என்னன்னு என்கிட்ட கிளியர் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த பிரச்சனை உங்களாலேயே வந்திருந்தாலும், ஐம் நாட் கோயிங் டு பிளேம் யூ, உடனே நான் உங்களை பிளேம் பண்ண போகிறதில்ல, பட் ஐ வாண்ட் டு ரெஸ்கியூ யூ ஃப்ரம் த ப்ராப்ளம். அப்புறமா தான் மெதுவாக நான் உங்கள்கிட்ட அந்த பாவத்தை குறித்து நான் சொல்லி உங்களை வந்து மனமாற்றத்துக்குள்ளாக நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற தேவனாய் இருக்கிறாங்க. அப்படி தான் ஆதாம் ஏவாளுக்கும் பண்ணாங்க, அப்படி தானே? அப்படியே அவங்கள விட்டு விடல. அவங்க டெம்ப்ரரியாக ஒரு அத்தி இலையை தைத்து அவங்க ஆடையாக அணிந்திருந்தாலும், தேவன் அங்கே வந்து ஒரு ஆடை பலி செய்து அங்கே வந்து அவருக்கு தோல் உடைகளை கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு சிம்பிள் வேஸ் தான், நம்ம வந்து ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 காரியம்தான். என்னென்னா, அந்த ஆண்டவருடைய பிரமாணங்களையும் ஹெல்த் பிரின்சிபல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும், பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காகவும் நம்மளை மோல்ட் பண்ணுறதுக்காக தான் காட் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைகளை அனுமதிக்கிறாங்க. ஸோ இந்த பாவமான இந்த உலகத்துலேயும் நம்மளால் குட்டி பரலோகமாக அமைத்து நிச்சயமாக எப்பொழுதும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஹவு சச் அ லவ்விங் காடில் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் அவரோட சித்தமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது, அந்த வசனத்தை வாசிக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் உன்னுடைய சித்தமாப்பா, நீ இதை செய் அதை செய், எனக்காக ஊழியம் செய், நான் பின்பற்றுற பாதைகள்லாம் வா அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் அவரோட சித்தமாக சொல்லாமல், நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, எல்லாவற்றையும் கொடுத்து ஸ்தோத்திரம் செய், இதுவே என்னோடய சித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னதை என்னால் உணர முடிச்சு. இதுதான் இயேசு கிறிஸ்துவுமே சிலுவையில் அவர் செய்து முடித்ததை நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவை பாடு மரணங்களில் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். சரி, அடுத்ததாக பார்க்கோம்னா, இந்த 2025க்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தீர்மானம் இல்லை ஒரு செக்லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆண்டவர் என்னோட கூட பேசின அந்த காரியத்தை உங்களோட கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை ஒரு பேஜில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும், ஆண்டவரை தேங்க் பண்ணணும். 2024 முழுவதும் ஆண்டவர் உங்களோட கூட வழி நடத்தின காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு பேஜில் எழுதலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ரெக்வெஸ்ட், நீங்கள் என்னென்ன இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன செய்யணும், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமோ இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்போ இல்லை ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ எதுனாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அப்படி தானே? ஸோ அப்படி ஒரு 3 பேஜஸில் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி 4th பேஜில் நீங்கள் எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத இன்னொரு செக்லிஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி
ஆண்டோடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஆண்டோட்ட நம்ம கேட்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, தேங்க்ஸ் பண்ணி நீங்கள் எதெல்லாம் ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க 2024 முழுவதும். அடுத்ததாக ரெக்வஸ்ட், உங்களுடைய 2025 ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்னென்ன விண்ணப்பங்கள் நீங்கள் கேட்குறீங்க அது பிகாஸ் எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் வந்து டிக் பண்ணலாம், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சுருக்கிறாங்க அதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக அதை ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் அதை செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணும்போது. அடுத்ததாக உங்களுடைய மனமாற்றம், எதெல்லாம் நீங்கள் மனமாற்றம் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் ஒரு பேஜில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் அதிகமாக உங்களுடைய விசுவாச வர்த்திக்க செய்கிறதுக்காகவும் உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாக மேம்படவும் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். சரி, கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கலான் இருக்கேன். என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருக்கு இருந்த ஒரே ஒரு பாரம் என்னென்னா, நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் பிறக்கும் போதே தலை சாய்க்க இடம் இல்லை. நாசரேத்தில் நன்மையான ஒரு காரியம் வரக்கூடுமோ அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கணும். அடுத்ததாக அவங்க பேரண்ட்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணும்போதும் கஷ்டப்பட்ட நிலைமையில தான் அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த இடத்துலையுமே ஆண்டவர் வந்து ஒரு கார்பெண்டர் வேலையோட அவங்க பேரண்ட்ஸ்க்கு உதவி செஞ்சு கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அவங்களுடைய சகோதரர்கிட்ட ஆண்டவருக்கு நல்ல ஒரு அன்பான ஒரு சகோதரர்கள் இருந்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அவர் கூடயே இருந்த டிசைபிள்ஸ் நல்லா அவருக்கு சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்களா, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் தான். அவர் கூட சுற்றி இருந்தவங்களும் எனிமீஸ் தான். ஸோ ஓவரால் கிரைஸ்டோட லைஃப்பை பார்த்திங்கன்னா சஞ்சலமும் தவிப்பு தான். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் வந்து பிதாட்ட ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருப்பான்னா எங்கேயுமே நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. அவருக்கு இருந்த ஒரே பாரம் என்னை குறித்த பாரம் தான், உங்களை குறித்த பாரம் தான், அந்த ஆத்தும பாரம் மாத்திரம்தான். அவருடைய சிலுவை பாடு மரணம் கூட தேவன் வந்து அவரோட அந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் பிலாத்துக்கிட்ட பேசின அந்த சம்பவத்தை கூட நம்ம யோவானில் படித்தோம்ல, எவ்வளோ அங்கலாய்க்கிறாரு அந்த பிலாத்துக்கிட்ட. நான் வந்து சத்தியமுள்ள தேவன், நான் வார்த்தை, நான் உன்ட்டு அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்ட்டு அந்த பிலாத்துக்கிட்ட தேவன் அங்கலாச்சு தான் நம்ம படித்தோம். அப்போது பிலாத்து வந்து ஆல்மோஸ்ட் இஸ் ரெடி டு அக்செப்ட் காட். ஆனால் அவர் வந்து உலக பிரகாரமான காரியங்களாக இழுக்கப்பட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மரண பரியந்தும் அவருடைய சிலுவை பாடு மரணம் கூட ஏசப்பா வந்து அந்த திருடனை கூட மனமாற்றுறதுக்கு ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். அதில் வந்து ஒரு திருடன் மனம் மாறினார், சோல்ஜர்ஸ் மனம் மாறினாங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது என்னோடய பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி யாருக்காவது ப்ரேயர் பண்ணியிருக்கிறேனா, ஆத்தும பாரத்தோடு நான் இருந்திருக்கிறேன்னா நிச்சயமாக இல்லை. என்னோடய பெயினோ என் பிள்ளைங்க சஃபர் ஆகும் போதும் நான் சஃபர் ஆகும் போதும் என் கணவர் சஞ்சலத்தில் இருக்கும் போதும் அதுதான் என் கண்ணில் தெரியுதே கண்டி, என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே எனக்கு கண்ணுக்கு தெரில. ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரை தன்னை குறித்து தானே சுயமாக எதுவுமே யோசிக்காமல் அவருக்கென்று ஒரு இடம் கூட தலை சாய்க்க இடம் இல்லாமல் இருந்துச்சு. போஜனம் பண்ணுறது கூட வழியிலேயே சீஷர்கள் போகிற இடத்துல அவர் போஜனம் பண்ணாங்க, கப்பலில் தூங்குனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அண்ட சராசரங்களை படைத்த தேவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து எனக்காக இறங்கி வந்து இந்த பூமியில் ஒரு இடத்துல கூட அவர் ஹாப்பியாக இருந்ததை மீன்ஸ் வேர்ல்ட்லியாக அவர் ஹாப்பியாக இருந்ததை அவர் குறையாகவே அவர் நினைக்கல. அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பாரம், எப்படியாவது அடியேனை வந்து பரலோகத்தில் சேர்க்கணும், அவள் கூட நான் முகமுகமாக சஞ்சரிக்கணும், அவளோடு கூட நான் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனே கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த பாரம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். நீங்கள் ஆயத்தப்படுறது மாத்திரமல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிற ஜனக்கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்தணும். ஒரு ஆத்ம பாரத்தோடு இன்றைக்கு நம்ம வீட்டு திரும்பணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15. உங்கள் ஜனக்கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்துறதுக்கான ஒரு வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாக்குங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அவ்வளோதான். அப்போது மற்றவர்களை நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள்,
திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அவ்வளோதான். இதுலேயே இந்த 2 வசனத்துலேயே ஆவியின் கனிகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறத என்னால் உணர முடிஞ்சு. ஸோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இருந்த அந்த ஆத்தும பாரம் இந்த 2025க்குள்ளாக நம்ம கடந்து செல்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆத்தும பாரம் மாத்திரம்தான் இருக்கணும். இனிமேல் நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஆசீர்வாதம் பெருகணும், நல்லா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் என்னை சுற்றி, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற காலகட்டத்தில் நம்ம இல்லை. ஒருத்தர் பார்த்து மாறனாதா அப்படின்னு சொல்லணும். ஏசப்பா சீக்கிரம் வராங்க, நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்களா? அப்போ மற்றவங்களை சுற்றி இருக்கவங்களை ஆயத்தப்படுத்துங்க, அவங்களுக்கு காவலனாக இருங்க. காவலனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி தானே. ஸோ நிச்சயமாய் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த வசனம் யாவற்றையும் வாக்குத்தத்த வசனங்களாக வைத்து ஜெபத்தோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் குறித்து மரணமே நேரிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு கூட ஆனக்கூடிய நன்றிகளை செலுத்துகிறேன். ஆமென்.